இந்த கடவுள் கோட்பாடே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அப்ப சூட்சுமமான அனுபவங்கள் ஒருத்தருக்கு நிறைய வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த புலன் கடந்த அமானுஷ்யத்தை தெரிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானத்துல சூட்சுமமான அனுபவங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. சூட்சுமம் அப்படிங்கிறது மனிதர்களால் கண்களால் புலன்களால் அறிய முடியாத ஒன்று சூட்சுமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணால் பார்த்து அறியக்கூடிய இந்த மெட்டீரியலை விட கண்ணுக்கு தெரியாத சூட்சுமம் தான் நிறைய இருக்குது. இந்த சூட்சுமம் தான் இந்த ஸ்தூலமான இந்த உலகத்தை நடத்துகிறது என்ற ஒரு கோட்பாடு உருவாகும் போதுதான் மனிதனுக்கு முதலாக கடவுளை பற்றிய ஒரு ஆர்வம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த கடவுள் கோட்பாடே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் நம்ம எல்லாத்தையும் காத்தும் படைத்தும் அழித்தும் கொண்டிருக்கக்கூடிய சக்தி. அதை நம்ம எல்லாரும் வழிபாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மனிதனை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆகவே இந்த சூட்சுமமான பாடத்திட்டத்தை அல்லது சூட்சுமமான அறிவியலை குறித்த ஒரு பார்வை இன்றைய காலத்துல வெகுவாகவே உருவாகிட்டு வருது. எண்ணற்ற மக்கள் அந்த சூட்சுமம் குறித்த ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூட்சுமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்ம ஆன்மீக அனுபவத்தை நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு ஸ்கேல் மாதிரி ஒருவருக்கு நுட்பமாக செல்கிறாரா, அவருடைய மனம் தன்னுடைய புலன்களை கடந்து நுட்பமான நிலைக்கு செல்கிறதா என்பதை ஒருவர் சூட்சுமமான அனுபவத்தின் மூலமாகவே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். இந்த சுய பரிசோதனை செய்வதற்கு தான் நம்ம சூட்சும அனுபவங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்பாங்க. பர்மா போன்ற தேசங்கள்ல இருக்கக்கூடிய சில மடாலயங்கள் இருக்குது. மாணவர்களை பயிற்சிக்காக அவங்கள ஒரு 40 நாள் உட்கார வச்சிருவாங்க. ஒவ்வொரு நாள் மாலை வேலையிலையும் அந்த குரு ஒரு குறிப்பேடு வச்சிருப்பார். என்ன நடந்தது உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் உடல் சார்ந்த அனுபவங்கள், மனம் சார்ந்த அனுபவங்கள், சூழ்நிலை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வருவாங்க. ஆனால் தியானத்துல அவர் நுட்பமா போறாரா அப்படிங்கிறத குரு உற்று நோக்கி கவனிக்கிறார். அவர் என்ன செய்வார்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளா வருவார். என்னைக்காவது அவனுக்கு உடல் கடந்த மனம் கடந்த ஏதேனும் அனுபவங்கள் இருக்குதா அப்படிங்கிறத அவனை அறியாமல் சொல்லும் போது அதை குறிப்புகள் எடுத்துடுவார். இது கண்டினியூவா வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாணவன் தியானத்தில் நல்ல முன்னேறி செல்கிறான் என்பதை அவர் அறிந்து கொள்வார். அப்ப சூட்சுமமான அனுபவங்கள் நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கோ ப்ரூஃப் பண்றதுக்கோ கிடையாது. நம்ம என்ன நினைச்சிடறோம், அமானுஷ்யமான அனுபவங்களை பெற்று நம்ம மற்றவங்களை விட உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில நம்ம நம்மளை காமித்துக் கொள்வது அப்படிங்கிறது என்னைக்குமே தேவையில்லாத ஒண்ணு. அது ஒரு வகையான ஈகோ. நம்முடைய இருத்தலை எல்லார்ட்டையும் ப்ரூஃப் பண்ணணும், நான் கொஞ்சம் பெரிய ஆளு, என்கிட்ட அமானுஷ்யமான சக்திகள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுல எந்த ஒரு பெருமையும் இல்லை. இது மனதினுடைய ஆணவ போக்கை வெளிப்படுத்துறது மாதிரி ஆயிரும். ஆனால் சூட்சும அனுபவங்கள் என்பது சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் குரு மாணவன் நுட்பமாக செல்கிறான் என்பதை ஆய்ந்து கொள்வதற்காகவும் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சூட்சுமமான அனுபவங்கள் ஒருத்தருக்கு நிறைய வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு மாணவன் தன்னுடைய யோக பயிற்சிகளின் மூலமாக தன்னுடைய ஆறாவினுடைய அடர்த்தியை பெரிதாக்க வேண்டும். ஒரு யோக பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதுல குறிப்பாக திபெத்திய யோகத்துல வழங்கக்கூடிய தூமோ என்ற வஜ்ர யோகினி என்ற ஒரு பயிற்சி எல்லாம் இருக்கிறது. அந்த பயிற்சி எல்லாம் தொடர்ந்து ஒரு 40 நாள் ஒரு மாணவன் தொடர்ந்து ஈடுபடும் போது அவனுடைய ஆறாவானது மிகவும் பறந்து விரிந்து அடர்ந்த நிலைக்கு வந்துடும். அப்படி அடர்ந்த நிலையில ஒரு டென்சிட்டி நல்லா இருக்கும் போது ஒளி அதுல நிறைய இருக்கும், லைட்டிங் நிறைய இருக்கும். அப்போ அவன் கண்ணை மூடி உட்கார்ந்து தன்னுடைய மனதை நுட்பப்படுத்தும் போது அவனுக்கு இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய புலன் கடந்த அதீத ஆற்றலை உணரக்கூடிய திறன் அந்த மாணவனுக்கு ஏற்படும். அது ஆறாவை சார்ந்தது. ஆறாவினுடைய வலிமை நல்லா இருக்கும்போது மட்டும்தான் ஒருவன் சூட்சுமமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த புலன் கடந்த அமானுஷ்யத்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த புலன் கடந்த எக்ஸ்பீரியன்ஸை அவன் பெற முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே ஒரு மாணவர்கள் யோகத்துல முன்னேறி வருகிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு சூட்சும அனுபவங்கள் பயன்படுகின்றன. அந்த சூட்சும அனுபவங்களும் ஆறாவின் பெருக்கத்தினால் தான் ஏற்படுகிறது என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.